ஆனால் இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஒரு அரசு திட்டத்தை அறிவிக்கும் பொழுதே சாதாரணமாக அறிவிக்க மாட்டாங்க. அந்த துறையினுடைய செயலாளர் அந்த திட்டம் பாலிசி நோட் அதையெல்லாம் பார்த்து தயார் செய்த பிறகு சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் சபையில் ஒரு மந்திரி பெருமகன் எந்திரிச்சு நாங்கள் இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம் சொன்னாங்கன்னா இட்ஸ் a வேர்ட் ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு வேர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் எவ்வளவு பவர்னாங்கன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தாளை அச்சடித்தா அந்த தாளுக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஏன்னா அரசனுடைய வாக்கு. ஒரு 100 ரூபாய் நோட்டை அடித்த பிறகு நாங்கள் அடிக்கலின்னு சொல்ல முடியாது. அதனால மக்கள் மன்றத்தில் மந்திரி பெருமக்கள் எந்திரிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றோம் என்று அறிவித்த பிறகு எனக்கு 256 திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எங்களால் செயல்படுத்த முடியாது, நாங்கள் அதை வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்றாங்கன்னா இந்த அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அரசு தான் கொடுத்த வாக்கையே காப்பாற்ற முடியலனா எதற்காக அரசு கட்டில் அமர்ந்திருக்கின்றார்? அதுவும் சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்கு, தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுத்த வாக்கு கிடையாது. பொதுப்படையாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு கொடுத்த வாக்கு கிடையாது. அரசியல் மேடையில் கொடுத்த வாக்கு இல்ல. சட்டமன்றத்தில் அந்த துறையினுடைய செயலாளர் அவங்க ஒப்பிகையெல்லாம் வாங்கி அந்த துறையினுடைய அமைச்சர் சபாநாயகர் முன்பு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லா எம்எல்ஏக்கள் இருக்கும் பொழுது அவங்க முன்னாடி சொன்ன வாக்கு என்பது ஜிஓ கவர்மெண்ட் கெசட்ல போடப்பட்டது. இன்னைக்கு அதை பின்வாங்குறாங்க. அதை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாலுமே தமிழக மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருக்கிறாங்களா? அந்த நேரத்தில் மக்களுடைய கோபத்தை சமாளிப்பதற்காக ஏதாச்சும் ஒரு பொய்ய சட்டமன்றத்தில் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்காங்களா? இன்னைக்கு 256 சட்டப்பேரவையில் அறிவித்த திட்டங்களை வாபஸ் பெறுவதை நாங்கள் கண்டிக்கின்றோம். அதை முதலமைச்சர் அவர்கள் வாபஸ் பெறுவதை திரும்ப பெற்று அந்த 256 திட்டங்களையும் அவங்க செயல்படுத்தக்கூடிய மற்ற திட்டங்களோடு இதையும் செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.